அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 7/12/2024 காலை 7 மணி நிலவர வானிலை அமைப்பு. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இன்றைய வானிலை அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் கடந்து சென்று அந்த ஃபேஞ்சல் செயலிழந்த அமைப்பானது சோமாலியா கடற்கரை நோக்கி சென்று தீவிரமடைந்து அப்படின்ற மாதிரி சென்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது சுமத்ரா தீவு அருகே நீடித்துக் கொண்டிருக்கும் இந்த காற்று சுழற்சியானது காற்றழுத்த தாழ்வு நிலை என்ற பகுதியை அடைந்து வரும் மணி நேரங்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று நிலை அடையும். அதை சில மணி நேரங்களில் அறிவிப்பாங்க. இப்போ இன்றைக்கான வானிலை அமைப்பு பார்த்தீங்கன்னா, இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழை பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கடந்த சில நாட்களுக்கு அதாவது அடுத்த சில நாட்களுக்கு சில இடங்களில் மழைப்பொழிவு, அநேக இடங்களில் வறண்ட வானிலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கக்கூடும். இப்போது இன்றைக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அப்படின்ற மாதிரி மற்றும் கடலோரத்தில் மேகமூட்டத்தோடு அப்படின்ற மாதிரி காணப்பட்டாலும், உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மதியத்திற்கு பிறகு வெப்பம் இருந்த பிறகு ஒரு மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது. தென் கடலோரங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது.